ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே கொள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ எது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது வந்து நடந்துருச்சே, ஐயோ கடவுளே எங்களை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கதற போகிறாங்க. விஜய் வந்து கதற போகிறாரா, விஜயே வந்து மல்லியை வந்து கதற விட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இதனால் வரைக்கும் வந்து நம்ம மல்லியும் விஜயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்கள மாற்றி மாற்றி வந்து காப்பாற்றிக்கிறது தான் வந்து இருந்தது. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரையுமே வந்து எதிரியாக்க வந்து போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தெரிஞ்சு போச்சு, எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரும் வந்து கேட்குறீங்க. ரகுவும் இந்த சுடரும் பிளான் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா டாக்டரே வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அடிபட்டு இருந்ததா, ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருந்ததா, மண்டையில் ஏதாச்சும் வந்து கோளாறு வந்து இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவோம். ஆமாம் டாக்டர், அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷாவும் கதிரேசனும் வந்து அப்படியே பித்தன்னு வந்து முழிக்கிறாங்க. அந்த லெவலுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு போல், அதனால் வந்து அவங்க வந்து ஏதோ கான்ஷியஸ் எல்லாம் வந்து மறந்துருப்பாங்க போல். ஸோ அது வந்து இப்போ வந்து அடிபட்டதுனால அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து எல்லாமே வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்து வந்துருச்சிங்க. நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய வந்து இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொன்னதும் உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ அப்பா அந்த சொட்ட மண்டியின் தலையில் என்னங்க ஒரு ஆனந்தம். உடனே வந்து நிஷாவுக்கு வந்து அப்படியே வந்து பீதி கிளம்புது. எதுக்காகடா வந்து பீதி கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க. போச்சு, சொத்துக்கு பங்குக்கு வந்துட்டா, இவளை எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழிக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்குங்க. ஏதோ மல்லி வந்து நல்லது வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லது வந்து நடக்குதே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலே அந்த மல்லியை வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. எப்படியோ இவ வந்து செத்துட்டான்னா நமக்கு தான் வந்து சொத்து எல்லாமே, அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அவள் தான் என் ஆள், யாருன்னா பார்த்தீங்கன்னா வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. நம்ம நிஷாவுக்கும் வந்து புரிஞ்சு போச்சு. என்னடா இது, இந்த அடிப்பட்டதுனால வந்து இந்த மல்லி வந்து நமக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து உண்டாக்குறாளே, என்ன தான் வந்து நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. இப்போ வந்து மல்லி வந்து என்ட்ரி ஆனதுலேருந்து என் லைஃபே வந்து ஸ்பாயிலாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து வரலன்னா நான் வந்து விஜய் மாமாவை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். எப்படியாச்சும் வந்து அவர் வந்து கையில் காலில் விழுந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வந்திருப்போம். இப்போ அதுவும் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து இவள் வந்து உயிரோட வந்து உக்காந்துக்கிட்டு இப்போ சொத்தும் வந்து போச்சு. எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கிடைக்காம இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷாக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது என்ன இது ஒரு தவிப்பு வந்து இருக்குது. கண்ணுக்கு வெளியே வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் கதிரேசனுடைய கண்ணில் அப்பாடா ஐயா அங்கசாமி எப்படியாவது காப்பாற்றிட்டடா என் மகளை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசனுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்த அலைகள் வந்து அப்படியே வந்து கொண்டாட போகிறாரு. புது பொண்ணு வந்து பிறந்துருச்சு, குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி வந்து கொண்டாட போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து டாக்டர் வந்து சொன்னதும் சரி ஓகே, இந்த டாக்டர் வந்து மாஸ்க்கை கழட்டிட்டு தான் வந்து பேசுகிறாரு. அந்த டாக்டர் வந்து மாஸ்க்கை வந்து ரிமூவே வந்து பண்ண மாட்டாரா, அவர் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வந்து பேசுவாரா, யாருங்க அவர், எப்படிங்க அவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே வந்து இதாக இருக்கும். சரி ஓகே, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து எப்படி வந்து வந்தார், ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிபுணர், அவர் வந்து ஒரு வல்லுநர், ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து இப்போ வந்து எப்படி இந்த பேஷண்ட் வந்து இப்படி இருக்கிற கண்டிஷனில் கூட வந்து இவர் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கா, என்னங்க இது எனக்கு வந்து புரியலையே. இவர் வந்து அதில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வந்து பார்த்தா இதுலேயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண, சார் நீங்கள் எப்படிங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து கேட்க போகிறாரு. சரி ஓகே, எப்படியோ ஒன்று என் மகன் வந்து எனக்கு வந்து நல்லபடியாக வந்து வந்துட்டால் மட்டும் போதும், அவளுக்கு வந்து அடிப்பட்டது இது ஒரு விதத்தில் வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம
கதிரேசன் வந்து நினச்சிட்ருப்பார். இப்படின்னு தெரிஞ்சு தான் முதலே வந்து மண்டியில் அடித்து மட்டா 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 அந்த மண்டியில் அடித்து அவளுக்கு வந்து ஞாபகத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து வர வச்சுட்ருப்போமே, இது வந்து தெரியாமல் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ண தோணும். ஒரு என்னது ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி. ஆனால் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து பக்காவாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி ரகுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயன்படுத்திக்கல. உங்களை வச்சு அவள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு ஆணியும் வந்து பிடுங்க முடியாது. அவள் வந்து பக்காவாக வந்து பிளான் போட்டா. ரகு நீ எல்லாம் வந்து அவளை வந்து என்ன சொன்னாலே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டு அவகிட்ட வந்து பணத்தை வந்து எதிர்பார்க்குறது. ஏதோ வந்து கொடுப்பா, 5 10 வந்து போட்டுவிடுவா. மற்றபடியெல்லாம் வந்து அவள் வந்து இப்போ வந்து பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து மனைவி. இதெல்லாமே விஜய்க்கு விஜய்க்கு வந்து கெடுதல் நினைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த சுடரை வந்து உள்ளே அமிச்சதே வந்து ரகு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து விஜய் கூடயே நான் வந்து சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ண போகிறேன், வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சுடர் வந்து உள்ளே வந்து வராங்க. அப்போது யார் நினைக்கிறது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? ரகு வந்து விஜயை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து இருக்கார். ஒட்டு மொத்தமாக அவனை வந்து மொத்தமாக வந்து முடிச்சு கட்டணும். இந்த சுடர் வந்து விஜய் கூட வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.